இன்னைக்கு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதும் இது கூடவே எண்ணெய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, 5 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் இது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் இது கூடவே 6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி வதக்கிட்டு நான் 1,4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தயிர், கொத்தமல்லி இலை, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்து மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் 90% குக்காய் வந்ததுக்கப்புறம் ரைஸை 50% வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். அரிசி அரைவேக்காடாக வெந்து வந்ததும் அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிக்கலாம். இந்த பக்கம் மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் ரைஸை சேர்த்துக்கலாம். மட்டன் வேகும்போது அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி கம்மி இருக்கிற மாதிரி இருந்தால் வேக வச்ச அரிசி தண்ணி இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 15 நிமிஷம் தம் போட்டு எடுத்தால் மட்டன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.